18th sum, simplify x plus 2 by 4y divide x square minus x minus 6 divided by 12y square. Exercise 3.5ல third sum. ஓகேவா? ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது அகைன் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டாக இந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத டிவைட் பண்ணுறப்போ அதை நம்ம எப்படி மாற்றலாம்? இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இந்த டேர்மை ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அப்போ x plus 2 by 4y into 12y square by x square minus x minus 6. ஸோ இதுதான் அதோட ஃபஸ்ட் ஸ்டெப். என்ன பண்ணியிருக்கீங்க? டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கலில் எழுதிட்டீங்க. சிம்பிள். இப்போது இங்கே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், அதாவது காரணிப்படுத்துக பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ மைனஸ் சிக்ஸு என்ன டேபிள் 2 3s 6ன்னு போடலாமா? ஓகே, இங்கே என்ன சைன் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 2 × -3 -6 ஆட் பண்ணால் -1 வருது. கரெக்டாக இருக்குது. அப்போ இது x + 2 x - 3ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போது இங்கே இந்த ஒரு y அடிச்சிருங்க y ஸ்கொயருக்கு. 4 3s 12 அடிச்சிடலாம். இப்போது x + 2 இருக்குது, இங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ x + 2 × 3 இருக்கும். ஸோ இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், × 1 வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை 1, மல்டிப்ளிகேஷன் மேலே 3 இருக்குது, டிவைடட் பை இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம்? x + 2 x - 3. அப்போ x + 2 × x - 3ன்னு எழுதிக்கோங்க. இப்போ x + 2 x + 2 அடிச்சிடலாம். கரெக்டாக? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். மேலே நியூமரேட்டரில் 3 மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் 1 × something இருக்குது. அப்போ அந்த ஆன்சர் மட்டும்தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x டிவைடட் பை 3 டிவைடட் பை x - 3. இதில் இங்கே y ஸ்கொயர் இருந்ததில் ஒரு y அப்படியே தானே இருக்குது, அந்த y மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். அப்போ 3y டிவைடட் பை x - 3. Next 19th sum, example 3.40. Determine the nature of roots of the following quadratic equation 2x squared minus x minus 1. ஐ திங்க் இது வந்து ஓன் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாடல் வந்து 3.40ல் பார்த்துக்கோங்க. இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னாலாம் என்ன பண்ணுவோம்? del = b² - 4ac. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 2. b = எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன சிம்பிளில் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. மைனஸில் இருந்தால் மைனஸில் எழுதுங்க, ப்ளஸில் இருந்தால் ப்ளஸில் இருக்கட்டும். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால -1ன்னு எழுதுங்க. கான்ஸ்டன்ட்னா இந்த நம்பர் c = மைனஸில் இருக்கிறதுனால -1. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா b² அப்படின்னா -1² வருமா? ஒரு ஸ்டெப் போட்டே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 மார்க்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுறக்கூடாது இல்லையா? 4 × a வேல்யூ 2, அப்புறம் c வேல்யூ -1. இப்போது -1 -1 +1, இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகிறப்போ ப்ளஸ் ஆகிடும். 4 2s 8, 8 × 1 8 தான். அப்போது 1 + 8ன்னு வரும். கரெக்டாக? மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. 1 + 8னா 9. டெல்லோட வேல்யூ 9, அதாவது > 0. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லோட வேல்யூ > 0 அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு வரும். கரெக்டாக? ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓன் கொஸ்டின் கேட்குறப்போ டெல் கண்டுபிடிச்சிருங்க. அது > 0 இருந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு போடுறோமா? அதே மாதிரி ஈக்குவல் 0 வந்தால் என்ன வரும், அண்ட் <0 வந்தால் என்ன வரும், இது எல்லாமே நம்ம தரவாக இருந்தால் அழகாக போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.16. இந்த ஜாமெண்ட்ரி வச்சு இந்த மாதிரி சம்மெல்லாம் நிறைய பேர் தொடவே மாட்டிங்க, ஆனால் அது ஈஸி தான். ஓகேவா? AD இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் BAC. ஏபியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களே டயக்ராமும் கொடுத்துருக்காங்க இல்லையா? AB வந்து 10, AC வந்து 14, அதே தான் ரிட்டனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் BC வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. BD அண்ட் DCயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் டயக்ராமோட தான் இருக்குது. ஸோ இது ஆங்கிள் 1, அது ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு இப்போ தேவையில்லை. BD அண்ட் DC தான் கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம். இதிலிருந்து இது வரைக்கும் 6. ஓகேவா? அப்போ BDயை வந்து
நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக 6, இந்த பாதி எக்ஸ் அப்படின்னா இந்த மீதி என்னவாக இருக்கும்? 6ல் -x தானே இருக்கும். இது 2 மட்டும் நீங்கள் எழுதிக்கிறீங்க, சரியா? இப்போ இதை எழுதுங்க. BD = எக்ஸு, DC = 6 - x. அதெல்லாம் சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இதுவும் சென்டிமீட்டர் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். தமிழில் என்ன வரும்னு தெரியல. பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அது ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் செக் பண்ணிக்கோங்க, இந்த தியரம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு. பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி AB/AC = BD/DC. ஓகே, இப்போ ஏபியோட வேல்யூ என்ன? 10. எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஏசியோட வேல்யூ 14, பிடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனது. இது 6 - x, அவ்வளோதான். இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 10 × 6 - x = x × 14, 14xன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 60 - 10x = 14xன்னு இருக்குது. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இப்போ இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும். அப்போ 60 = 14x + 10xன்னு இருக்குமா? இது இப்போ 14 + 10 அப்படின்னா 24xன்னு வரும். நான் இப்படி மாற்றி எழுதுகிறேன். 24x = 16 வருது. இந்த சைட் போடலாம். அப்போ x = என்ன ஆகும்? 24 டிவிஷனில் போகுமா? அப்போ x = 60 / 24. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 4s are 24, 6 10s are. அப்படி ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணுறேன். 4 2s are 8, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 வரும். ஆக்சுவலாக எப்படி தெரியுமா? சிம்பிள் டிவிஷன் தான். 10 இருந்ததா, 4 இருந்ததா, 4 2s are 8, பேலன்ஸ் 2. பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்தோம்னா 4 5s are 20. சின்ன சின்ன கேல்குலேஷன்லாம் போட்டு காட்டுறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு டவுட் வரும் அதனால். ஸோ x = 2.5 cm. நம்மளோட ஒர்க் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ இல்லையே, நமக்கு என்ன வேணும்? BD and DC தானே. அதுதான் லாஸ்ட்டாக போடணும். இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் இங்கே போடுறேன். லாஸ்ட்டாக எடுத்து எழுதுகிறப்போ BDன்னா எக்ஸ் வந்து 2.5. அப்போது அது அழகாக அப்படியே எழுதிக்கலாம். அப்போ BD = 2.5 யூனிட் கண்டிப்பாக போடணும். DC வந்து 6 - xன்னு இருக்குது. அப்போது DC = 6 - xோட வேல்யூ வந்து 2.5. நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.5 சென்டிமீட்டர்னு வரும். அப்போது இந்த சம்மோட எண்டில் இது அழகாக நீங்கள் BD = 2.5, DC = 3.5 சென்டிமீட்டர்னு போட்டு முடிக்கணும். ஓகேவா?